வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. நேற்று 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்று கொடுத்த இந்திய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களது வெற்றி பயணம் தொடரட்டும் என்று வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் இருக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்று செயலிழக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒடிசாவில் வடக்கு பகுதி வங்காளதேசத்தில் மேற்கு வங்கம் ஒடிசாவை இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று வட மாநிலங்களில் தீவிரமாகவும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள இடங்களுக்கு சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்த காரணம் கேரளா, கர்நாடகாவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்து, கோவா, மகாராஷ்டிராவுக்கு சற்று தீவிரமாகவும், குஜராத்துக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை இன்று முதல் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் 30, நாளை ஜூலை 1, 2, 3, 4, 5 தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சலன மழை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு வங்கத்திலிருந்தும் மியான்மரிலிருந்தும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இணைப்பு சுழற்சியாக வர இருக்கிறது. அந்த நிகழ்வு வங்கக்கடலில் இறங்கி ஒடிசா, ஆந்திரா வரை முன்னேறி மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலன தீவிரம் குறைந்த வெப்பச்சலன மழையாக இருந்தாலும் ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலன படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை, ஓரிரு இடங்களில் கனமழை என்று அமைய இருக்கிறது. மாலை நேரங்களில் பெரும்பாலும் மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் வெப்பச்சலன மழை இன்று காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும், ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழையாகவும், கிழக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிழக்கு பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவிலுக்கு வடக்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலன மழை. மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதியில் சாத்தூர், அருப்புக்கோட்டை, இருக்கன்குடி இந்த இடங்களில் ஆங்காங்கே லேசான மிதமான மழையாக வெப்பச்சலன மழை ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை, திண்டுக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி மாவட்டத்திலும் லேசான சாரல் மழை, மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில். மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் மேற்கு பகுதி, தஞ்சாவூர், கும்பகோணம், நெய்வேலி, மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், வேளாங்கண்ணி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களை பொறுத்தவரை கோயம்புத்தூர் வடக்கு பகுதி வெப்பச்சலன மழை ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதி பெரும்பாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. உடுமலைப்பேட்டைக்கு கிழக்கு பகுதி, தாராபுரம் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி, ஒட்டஞ்சத்திரம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் ஆங்காங்கே மழை கிடைத்தாலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியில் மழை உருவாகி கிழக்கு பகுதியில் படிப்படியாக மழை தீவிரம் பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்காங்கே வெப்பச்சலன ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வேலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர்,
கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலன மழை அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர், மதுராந்தகம், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் காற்றுப் பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு, காற்றுப்பகுதி கிழக்கு பகுதி மழை கிடைக்கும். ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சலன மழை இன்று தமிழகத்தில் ஜூன் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை ஜூலை 1 தமிழகத்தில் மேலும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 1 ஜூலை 2, 3, 4, 5 தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 6, 7, 8, 9 இந்த 3 நாட்கள் வெப்பச்சலன மழை தீவிரம் குறைந்து ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மியான்மர், வங்காளதேசத்தை இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மேற்கு வங்கம், ஒடிசா, ஆந்திரா வரை முன்னேறி மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக ஜூலை 7, 8, 9 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் அடைந்து மீண்டும் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றுலா மாவட்டங்கள், மேலும் கடலோர மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை தொடர்ந்து சற்று பரப்பில் குறைந்து தீவிரம் குறைந்தும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஜூலை 10 படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று தீவிரமடைந்தாலும் ஜூலை 5 பிறகு வெப்பச்சலன மழை சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூலை 10 வெப்பச்சலன மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் 30, நாளை ஜூலை 1 தேதிகளில் ஒரு குறைவான பரப்பில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழை, சாரல் மழையாகவும், கிழக்கு பகுதியில் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை ஓரிரு இடங்களும், மேலும் திருவண்ணாமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 1 இதே வானிலை தொடர வாய்ப்புள்ளது. ஜூலை 2, 3, 4 தேதிகளில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு, வெப்பச்சலன கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ஜூலை 3, 4 தேதிகளில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 5 ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஜூலை 6 வெப்பச்சலன மழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில இடங்களில் மட்டுமே ஜூலை 6, 7 தேதிகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 8, 9 தேதிகளில் மேலும் வெப்பச்சலன மழை தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை மேற்கு பகுதியில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்திருந்தாலும் அதிகபட்சம் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலில் காற்றின் வேகம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே சற்று காற்றின் வேகம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவரை மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய பதியம் இன்று ஜூன் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6 மணி 3 மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6 மணி 42 தேய்பிறை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.